பன்னாராய்ச்சி குழாத்தின் உறுப்பினர்களும் இம்மன்றத்தில் ஒருங்கு கூடி நல்லிசை புலமை வாய்ந்த திருமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்களுக்கு இசைப்பேரறிஞர் என்ற கலை பட்டத்தையும் அதற்கு சார்ந்தாக இம்மணிமணிக்கு மலரையும் வழங்குகின்றோம். இதனோடு அளிக்கப்பெறும் பொன் மலராகிய அடையாளத்தை தாங்கள் அணிந்து கொள்ளவும் உரிமை தருகின்றோம். பன் வடிவாகிய பரம்பொருளின் அருளால் தாங்கள் பல்லாண்டு இனிது வாழ்ந்து முத்தமிழ் கலைகளுக்கு வித்தக தொண்டாற்றி விளங்குவீர்களாக. ராயா அண்ணாமலை மன்றம், சென்னை, 21/12/2025. பன்னிசை பேரறிஞர் நன்மதிப்பு மலர் படைத்த முனைவர் வே. மீனாட்சி ஜெயக்குமார் அவர்கள். தமிழிசை சங்கம் சென்னை நன்மதிப்பு மலர். சென்னை தமிழிசை சங்கத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் அச்சங்கத்தை சார்ந்த பண் ஆராய்ச்சி குழாத்தின் உறுப்பினர்களும் இம்மன்றத்தில் ஒருங்கு கூடி நல்லிசை புலமை வாய்ந்த குழந்தை திரு வே. லட்சுமணன் அவர்களுக்கு பண் இசை பேரறிஞர் என்ற கலைப்பட்டத்தையும் அதற்கு சான்றாக இந்நன்மதிப்பு மலரையும் வழங்குகின்றோம். இதனோடு அளிக்கப்படும் பொன் மலராகிய அடையாளத்தை தாங்கள் அணிந்து கொள்ளவும் உரிமை தருகின்றோம். பண் வடிவான பரம்பொருளின் அருளால் தாங்கள் பல்லாண்டு இனிது வாழ்ந்து முத்தமிழ் கலைகளுக்கு வித்தக தொண்டாற்றி விளங்குவீர்களாக. இ. சுந்தரமூர்த்தி, தலைவர், ராஜா அண்ணாமலை மன்றம், சென்னை, 21/12/2025. இசை பேரறிஞர் திருமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்கள். दक्षिणामूर्ति समारंभा शंकराचार्य मध्यमाम अस्मत् आचार्य पर्यंता वंदे गुरु परंपरा. ओम नमो भगवते मुद्दकृष्णाय. பெரியோர்களுக்கு வணக்கம், சபையோர்களுக்கு வணக்கம். தமிழிசை சங்கம் எப்பேற்பட்ட ஒரு நிறுவனம். தமிழ் இலக்கியத்துக்கு, தமிழ் இசைக்கு
இதே மேடையில் இருந்து எவ்வளோ பெரிய மேதாவிகள் இந்த விருதை பெற்றிருக்கார்கள். அதை நினைச்சா என்னையும் கூப்பிட்டு எனக்கு இந்த கௌரவத்தை கொடுக்கறது நான் நினைச்சா எனக்கு இதுக்கு தகுதி இருக்காட்டே தோணுது. இசை பேரறிஞர் பட்டங்களை எங்கள் துறையில் வாங்கியிருக்கிறவா என்னோட குரு இசை பேரறிஞர் திருவள்ளுவர் ராமையா பிள்ளை, பால சரஸ்வதி அம்மா, டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள், கேஜே சரசா அவர்கள், கிருஷ்ணகுமாரி நரேந்திரன் அவர்கள் எல்லோருமே கலைக்கு சேவை எவ்வளவு பண்ணியிருக்காங்க உலகத்துக்கே தெரியும். என்னையும் இதில் இந்த லிஸ்டில் சேர்த்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பக்கம் பெருமை, இன்னொரு பக்கம் ஒரு பணிவு. சங்க காலத்து இலக்கியம், தேவாரங்கள், திருப்புகழ், பதங்கள், நால்வர்களோட அமைப்புகள் எவ்வளவு நான் சமீபத்தில் பாரதியார் எவ்வளவு கவிஞர்கள் எவ்வளவு கலைஞர்கள் ஊக்கம் கொடுத்து காப்பாற்றிருக்கார் இந்த தமிழ் இசையில், இந்த தமிழ் இசை சங்கம். அதனால தான் இது மாதிரி ஒரு நிறுவனத்தில் ஒரு விருது பெற்றால் அது ரொம்பவே பெருமை, அதே இதுக்கு பெருமை சேர்க்கும். எனக்கு தமிழிசை சங்கத்தோட ஒரு தனி, தமிழிசை சங்கத்துக்கு உள்ள இதற்கு ஒரு தனி நட்பு. காரணம் என்ன சொல்லுறேன். நான் வளர்ந்தது படித்தது எல்லாம் கல்கத்தாவில், கோல்கத்தான்னு சொல்கிற ஊரில். அங்கே பெங்காலி படித்தேன், அஃப்கோர்ஸ் பாக்கி பாஷைகளும் படித்தேன். மணிப்புரி, கத்தக், ரவீந்திர நிருத்யம், டெகோர் இன்ஃப்ளூயன்ஸு, ராமகிருஷ்ண பரமஹம்சா இன்ஃப்ளூயன்ஸு, விவேகானந்தா இன்ஃப்ளூயன்ஸு, பெயிண்டிங், கர்நாடக இசை, ரவீந்திர சங்கீத் எல்லாம் படித்தேன். ஆனால் இந்த பரதநாட்டியத்தில் ஒரு பாஷை இருந்ததுன்னா அது உயிர் போனால் தான் அந்த பாஷம் இருக்கும். அப்பேற்பட்ட பாஷம், அப்பேற்பட்ட இதையே தான் நம்ம பண்ணணும்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. அதுக்கு என்னோட அம்மா துணையாக இருந்தார். அவர் எப்பவுமே சொல்லுவார், நாட்டியத்தை நீ கற்றுக்கோ, இதில் நிறைய தேர்ச்சி பண்ணு, ஆனால் பணத்துக்காக பண்ணாதே, பேருக்காக பண்ணாதே, புகழுக்காக பண்ணாதே, இது ஒரு வழிபாடு. அதனால சின்ன வயசுலேருந்தே அந்த விதை பித்து மனசில் வந்தாச்சு. அப்பா லீடிங் இன்ஜினியர் நம்ம இந்தியன் ரயில்வேஸில். அவர் ஒரு டிசிப்ளின், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல, ஒரு ஒழுக்கம், ஃபீல்ட் ஒவ்வொரு லெவலும் ஒரு ஒழுக்கத்தை உள்ள புகுத்தினார். அப்பேற்பட்ட தாயாரும் தரப்பனாரும் கிடைக்கிறது கஷ்டம். அவள் அது மாதிரி இருந்தால்தான் சின்னவளால் வளர முடியும். அவளோட ஆசைகள்லாம் தியாகம் பண்ணிட்டு எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார். அங்கே நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். கற்கத்தால என்ன இவ கற்றுக்க முடியும் என்று நினைக்கலாம் ஒருத்தர். ஆனால்
லேட் 1950s எங்களுக்கு தெரிய வந்தது. ஸ்ரீமதி டி.ஏ. ராஜலக்ஷ்மி எனக்கு ஒரு தேவதாசி குப்பையா நட்கனாரோட பிரதம சிஷ்யர் அரிக்குடி ராமானுஜன் கார் இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டார். டகோர் அங்கே அவரோட ஸ்கூலில் பரதநாட்டியம் அவர் சொல்லிக் கொடுக்கறதாக அங்கே சேர்த்துட்டார். சுத்தம்னா அப்படி ஒரு சுத்தம். அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அஸ்திவாரம் ஆழமா இல்லைன்னா அப்படியே எப்பேற்பட்ட கோவிலாக இருந்தாலும் இடிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அஸ்திவாரத்தை கொடுத்தாங்க. ஒழுக்கம்னா அந்த அளவு ஒழுக்கம். 5 மணிக்கு காலையில் எனக்கு கிளாஸ். நான் 5 மணிக்கு போனேன்னா 4:30 மணிக்கு டீச்சர் காஃபி குடிச்சுட்டு உட்காந்துருப்பேன் என்னோட வகுப்பு எடுக்கிறதுக்கு. எங்களுக்கு தைரியம் கிடையாது ஒரு க்ஷணம் பிறகு போகிறதுக்கு. ஏன்னா அவரே உட்காந்துருக்கச்சு நாங்கள் மரியாதை கொடுக்கணும் இல்லையா. ரொம்ப என்ன ஒரு அழகுனா அவர் எனக்கு கற்பனையாக ஒன்றும் உனக்கு சொல்லி கொடுக்க தெரியாது, ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்ததா அப்படியே உனக்கு சொல்லி கொடுப்பேன் என்றுதான் சொல்லி கொடுப்பேன். அது எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ நம்ம கோணா மானானா கற்றுனோம்னா அப்புறம் அதை சீர்படுத்த முடியாது. அப்படி சொல்லி கொடுத்து ஒரு 10 மாசத்துல அவரே கூப்பிட்டு அரங்கேற்றத்தை பண்ணி வச்சார். அப்புறம் அங்கே அவர்கிட்ட 10 வருஷம் கற்றுண்ட அப்புறம் சென்னைக்கு வந்தேன். எதுக்கு வந்தேன்னா வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள்ட்ட பரதநாட்டியம் பயந்துக்கிறதுக்கு வந்தேன். அவருக்கு லேசில் ஒத்துழையுமே எடுத்துக்க மாட்டேன். அதுக்கா சொல்லுவேன். லேஸில் அவர் ஷீஷாவில் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் நானும் சொல்லிட்டு எல்லாரும் இப்போவே 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆடினோன்னு வா நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு குடிப்பினை. அது நம்ம ஆசைப்பட்ட மாத்திரம் வந்துடாது. அது அங்கேருந்து அந்த அருள் புரிஞ்சாதான் நடக்கும் வாழ்க்கையில். அவர்கிட்ட 4 வருஷம் கற்றுட்டேன். ஆனால் அவர்கிட்ட சேர்ந்த 4வது மாதம் இதே மேடையில் முதல்ல நான் நாட்டியம் ஆடினது தமிழிசை சங்கம் அண்ணாமலை மன்றம் மேடை. அவர் திருமலை குமரேச குருவஞ்சி எடுத்து பின்னாரட்சி விழாவை நடத்தினார். அதில் என்ன காமவெளியா அந்த பாத்திரமா ஆட வச்சார். எனக்கு அப்படி நான் அப்படியே எனக்கு ஒரு அதிர்ச்சி. அவர் சொன்னோன்னே இப்பேற்பட்ட சமூகத்தில் பன்னாராய்ச்சி விழாவில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் பார்த்தியார்னா நான் அவரை கால்வாய் விடக்கூடாது. நான் ரொம்ப நல்லா நடந்தது நிகழ்ச்சி. ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு நான் ஞாபகம் இருக்குன்னா உடனே தமிழிசை சங்கம் எனக்கு ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பொறுப்புக்கு கூப்பிட்டு எனக்கு சோழம் நிகழ்ச்சி இதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது. ரொம்ப அழகான ஞாபகங்கள், சிறப்பான ஞாபகங்கள், முக்கியமான ஞாபகங்கள் என் வாழ்க்கையில் நிறைய. அதுக்கப்புறம் தமிழிசை சங்கம் விழாலையும் ஆடிருக்கேன். சென்னையில் மதுரைக்கும் போய் தமிழிசை சங்கம் அங்கே நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். நான் கல்கத்தாவில் கற்றுன்றதுனால நிறைய எங்களுக்கு தெலுங்கு உருப்படியாக நிறைய சம்ஸ்கிருத உருப்படியாக தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தமிழிசை சங்கத்தில் நம்ம ஆட போகிறோம் என்று ஒரு செய்தி வந்தோடனே தமிழ்
சாகித்யங்கள், பதங்கள், இலக்கியத்தில் தேடி இதெல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கவுத்தூர்களெல்லாம் எழுத்து கையாள ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது மூலம் நம்மளே வளர்ச்சி பெறணும். அந்த வளர்ச்சி அது பெறச்சு அது சும்மா இலக்கியம் இல்லை, சும்மா கவிதை இல்லைன்ட்டு, சும்மா சங்கீதம் இல்லைன்ட்டு நம்மளுக்கு அனுபவத்தில் என்ன தெரிய வருதுன்னா, அது கடைசியில் ஒரு அனுபூதியில் கொண்டு நிறுத்தினோம். அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது பக்தி. பக்தி இல்லாத நம்ம ஊரில் நாட்டியம் கிடையாது, சங்கீதம் கிடையாது. அந்த பக்தியும் பலவிதத்தில் இவா காப்பாற்றிருக்கா, வளர்த்திருக்கா. நான் இன்னைக்கு இந்த விருது பெறேன்னா என் குருமார்கள், அதாவது நேர்முகமாக சில பேர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். நாட்டியம் மாத்திரம் இல்லை, எல்லாமே நான் சங்கீதம், ஓவியம் எல்லாமே நேர்முகமாக கற்றுக்கணும். ஆனால் கேட்டு பார்த்து அப்படி கலைக்கிற ஞானமாக இருக்குது. அவானும் நம்மளோட குருமார்கள் தான். அவள் எல்லாருக்கும் என்னோட தலை வணங்கி என் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். என்ன இந்த பாதையில் இது ஒரு வெளிப்பாடு என் மனசில் தூண்டிவிட்ட என் அம்மா, எனக்கு ஒழுக்கத்தை கொடுத்த அப்பா, இவெல்லாம் எனக்கு கொடுத்தா. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், பின்னாடி எவ்வளவோ பேர் தியாகம் பண்ணியிருக்கா. அந்த ஒவ்வொரு ஆத்மாக்கும் என்னோட நன்றி நன்றி நன்றி. என்னிடம் ஏன் ஆடலை என்று யானை கேட்டா, அவன் ஆடலை காண நான் ஆடலை, என்னும் உள் அவன் ஆடலை காண ஆடலை. இதுதான் நம்ம கலைகளோட மகத்துவம். நம்ம கலைகள் சும்மா ஆங்கிலத்தில் என்டர்டைன்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்காக இல்லை. இது எல்லாம் அந்த இறைவனை அடையறதுக்காக அவன் அருளாலே கற்றால் வழங்கி நம்ம ஒரு நிற்கிறோம், வாழறோம், ஆடவும் பாடுறோம். என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த பெருமை சேர்த்து தமிழிசை சங்கத்துக்கு என்னோட நன்றி. இந்த நாளை நான் என்னைக்கவே மறக்க மாட்டேன். இது எனக்கு ரொம்ப முக்கியமான நமஸ்காரம். அப்படி எல்லோருக்கும் மேலே ஒரு பெரிய நமஸ்காரம் என் ஆன்மீக குருக்கள். அகஸ்தியர் வழியாக வந்த மாதாஜி வித்தம்மா, அந்த ஆனந்தமய கோஷத்தை கட்டி எழுப்பின அம்மானால, என் அம்மானால வந்து பிறகு என் கையை பிடிச்சி இது ஒரு ஆன்மீக அனுபவமாக ஆக்கிறதுக்கு வழிகாட்டியா இருந்தார், இன்னமும் இருக்கார், எப்போவுமே இருப்பார். நன்றி, வணக்கம். ஏற்புரை பன்னிசை பேரறிஞர் குடந்தை திரு வே. லக்ஷ்மணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
ஆதாயப்படுத்தியவர் ஜெரோமரம் சுவாமியான ஐயா அவர்கள். ஜெரோமரம் பாடசாலையில் படிக்கும்போது அவர் தான் குருநாதர். ஆசிரியர் என்று நான் சொல்ல மாட்டேன், குருநாதர். இன்னைக்கும் அவரை நினைக்காமல் படுக்கிறது எழுந்துக்கும். அவரால் தான் இன்னைக்கு மேலே பண்ணிட்டேன். அவருக்கு இசைப்பேரறிஞர் பட்டம் கொடுக்கணும்னு அதையே அவரோடு இணைந்து பாடியவர் இதே மேடை. அது ஒரு பெரும் பாக்கியம். அன்னைக்கு பாடியதே இன்னைக்கு நமக்கு அரியருக்கு இந்த ஒரு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கு. அதனால இந்த தமிழ் இசைச்சங்கம் 83 ஆண்டுகளாக எத்தனை கலைஞர்களை பண்டிகை பேரறிஞர், இசை பேரறிஞர் என்று இதுவரைக்கும் கொடுத்துக்கொண்டே இருக்கார். இன்னும் 1000 ஆண்டுகள் நடைபெறும். யாரும் ஒன்றும் மறக்க முடியாது. தமிழிசை யாரும் அழிக்க முடியாது. ஆனால் இந்த பண்டிகை என்றைக்கும் இன்னும் 1000 ஆண்டுகள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். உபகமூர்த்திகள், சங்கீத வித்வான்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அது தமிழிசை சங்கம் தான் இதுக்கு ஆதரவு. இதனுடைய முக்கிய பலம் தமிழிசை சங்கமே இன்னும் 1000 ஆண்டுகள் நிச்சயம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால அடியே இதை பண்டிகை பேர் அந்த ஒரு சிறப்பை எழுபிறப்பும் மக்கள் திருச்சிற்றம்பலம் நீதியரசர் அவர்களுக்கு சிறப்பு செய்தல் அறங்காவலர் திரு ARL சுந்தரேசன் அவர்கள். தலைமை உரை மற்றும் இசை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குதல். மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள். மாலை வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பெரியவங்க இருக்காங்க. இந்த மேடைக்கு பெரிய மகத்துவம் இருக்கு. அதற்கான மரியாதையை நம்ம கொடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இந்த மொபைல் ஃபோன்ன்றது அது நம்மளை ஆக்கிரமிக்கக்கூடாது. நமக்கு உபயோகப்படுத்தும் பொழுது அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். தயவுசெய்து அதை முடிஞ்சு ஆஃப் பண்ணிடுங்க. அதனால இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் இந்த மேடைக்கு பண்ண வேண்டிய முதல் மரியாதை அந்த மரியாதை. இங்கே ஏதோ நடந்துட்டு இருக்கும்போது சில பேர் பேசுறீங்க, இதெல்லாம் மரியாதை. அதோட ஒரு பேச்சுலாம் முக்கியமாக இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல பேசக்கூடாது. இது என்னுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வந்திருக்கிறவங்க ரொம்ப பெரியவங்க. ரொம்ப அவங்களால இந்த துறைக்கு அவங்களுடைய their contribution is so much that we have to give that respect. This very place has seen giants. அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த ஒரு ஒழுக்கம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய முதல் வேண்டுகோள், நான் ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரிகா
பதரி சரிகா அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதலிசையே உன்னெழுதாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் கலைப்பலவும் பயிலவரும் அறிவு வளம் பெருமை தரும் என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அனைவருக்கும் இனிய வணக்கம். பாரம்பரியம் இருந்த இந்த மன்றத்தில், பாரம்பரியத்தை போற்றுகின்ற இந்த மன்றத்தில் இசை எனும் பாரம்பரியம் குறித்து, அதன் தொன்மை குறித்தும், தமிழோடு அதற்கு உண்டான தொடர்பு குறித்தும் அறிஞர்கள் குழுமியுள்ள இந்த அவையில் அடியேன் பேசுவது வாழ்வின் மிகப்பெரிய வரம் என்று கருதுகிறேன். என்னையும் பொருட்டு என்று கருதி பேச அழைத்தமைக்கு மன்றத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றி. இசை அரங்குகளில் தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ரசிகனை, அவனுக்குள்ளாக அவ்வப்போது முகம் காட்டும் ஒரு கலைஞனை இன்று இசை குறித்து பேச அழைத்திருப்பது எனக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. 82 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இசை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு மிகச்சிறந்த பங்களிப்பு செய்து வருகிற தமிழிசை மன்றம் அதன் ஆதி வேர்களில் தங்கள் உழைப்பை, பொருளுதவியை உரமாக இட்ட பெருமக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் என் மனத்தால் நினைத்து வணங்குகிறேன். இரண்டில் எது உயர்ந்தது என்பதை மனிதன் தனக்கான பேசு பொருளாக, விவாத பொருளாக மாற்றிக்கொள்வதில் ஒரு ஆர்வம் கொண்டுள்ளான். இது உயர்ந்தது, இது சிறந்தது என்பதை நிறுவுவதற்கு அவன் தன்னாலான எல்லா செயல்களையும் செய்கிறான். எனது கேள்வி, இது தேவையா? இசை என்பது மனிதனை ஆற்றுப்படுத்துவதற்காகவும், இயற்கையை அலங்கரிப்பதற்காகவும், நம்முடைய தனிமையை போக்கிக் கொள்வதற்காகவும், நம்முடைய அழுகையை, தோல்வியை, ஆற்றாமையை, ஒரு போராட்டத்தின் வெற்றியை, போர்க்களத்தில் அடைந்த உன்னதத்தை உலகோர்க்கு அறிவிப்பதற்காக, தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாமருந்துதான் இசை. இயற்கையும் இசையும் இறைவனும் வெவ்வேறு என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காற்றில் அலைகளின் சலசலப்பு ஒரு ஒழுங்கில் ஒலிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு திபெத்திய ஆலயத்தில் சைன்ஸ் ஒலிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு இலை
தன்னைத்தானே விடுபட்டுக் கொள்வதற்காக மரக்கிளையில் இருந்து உதிர்ந்து விழுகின்ற போது ஒரு சூஃபி நடன கலைஞரின் ஆவர்த்தனத்தை அதில் என்னால் பார்க்க முடியும். தன்னுடைய தொலைந்த காதலை, தீர்ந்த உறவை யாரும் இல்லாத வனாந்தரத்தில் தேடி எழும் ஒரு பெண்ணின் குரல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஓப்பரா போல ஒலிப்பது என் காதில் கேட்கும். அதே போல எனக்கு அந்த ஒப்பாரியும் நாட்டுப்புற பாடலின் காதல் அனுதாப வரிகளும் கேட்கும். இரண்டையும் ஒன்றாக ரசிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகனாக உங்கள் முன் நிற்பதில் எனக்கு மகிழ்ச்சி. மூங்கிலில் வண்டு துளை போட்டு அதன் வழியே சென்ற காற்று ஒரு இசையாக வெளியே வந்ததை கண்ட ஆயர்கள் புல்லாங்குழல் செய்ததாக நமக்கு ஒரு சங்க பாடல் உணர்த்துகிறது. புல்லாங்குழலுக்கு முன்பாகவே கடலிலிருந்து வெளியேறிய சங்கு ஒன்று பாறைகளில் மோதி முனை முறிந்து அதன் வழியே சென்ற காற்று சங்கநாதமாக வெளிப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். இதயத்தின் துடிப்பை கூட ஒரு 10 நிமிடம் உணர்ந்து கேட்டால் அது ஒரு இசைத்தோடு துடிப்பதை உணர முடியும். எங்கெங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு பெற்ற ஒளி வடிவம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இசை தானாக வந்து அமர்ந்து கொள்கிறது. எங்கெங்கெல்லாம் ஒழுங்கு பெற்ற ஒரு வாழ்க்கை வடிவம் இருக்கின்றதோ அறத்திற்குட்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒழுக்க நெறியிலான வாழ்க்கை முறை ஆன்மீகம் என்றால் அதை போலவே இசையும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒளி வடிவம். ஆனால் நமக்கு அடுத்த கேள்வி எது தொக்கி நிற்கிறது என்றால், இந்த இசைக்கு ஒரு ஃபார்மேட் என்று சொல்லப்படுகிற வடிவம் முக்கியமா என்பதுதான். தொல்காப்பியம் யாப்பியல் உறுப்புகளாக எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியவற்றுக்கு விளக்குகிறது. எப்படி அடுக்கடுக்காக ஒரு பூவை எடுத்து தொடுத்து தொடுத்து மாலையாக மாறுகிறதோ அப்படி ஒரு எழுத்து சொல்லாக மாறி அசையாக உருப்பெற்று செய்யுளாக மாறுகிற பொழுது ஒரு பாடல் சந்த நயத்தோடு உருவாகிறது. இதனை தொல்காப்பியமே நமக்கு உணர்த்துகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு பாடல் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்கிற இலக்கண குறிப்புகள் இருக்கிறது என்றால், நாம் எத்தனை மேம்பட்ட ஒரு மொழியின் தொன்மை பாரம்பரியத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை வியப்போடு பார்க்க முடியும். எனவே இசைத்தமிழ் வரலாறு என்பதை நாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சாதாரணமாக 2000 ஆண்டுகள் என்று தமிழன் தொன்மையை உணர்ந்தவர்களால் சொல்ல முடியும். இசையின் வரலாறு இல்லை, இது இசை தமிழன் வரலாறு, இசை தமிழின் வரலாறு. முன்னமே நான் சொன்னதை போல இசையின் வரலாறு காற்றில் தொடங்கிய நாள் முதல், கடலின் அலைகள் பிறந்த நாள் முதல், வண்டின் ரீங்காரம் வந்திருக்க நாள் முதல் இந்த உலகத்தில் இசைக்கப்பெற்று வருகிறது. எனவே இசையின் வரலாறை யாராலும் எழுத முடியாது, கணிக்கவும் முடியாது. தமிழில் ஒரு எழுத்து பின் இன்னொரு எழுத்தோடு சேர்ந்து அசையாக மாறி, சீராக உருப்பெற்று சொல்லாக மாறி செய்யுள் வடிவம் பெறுகிற பொழுது அந்த பா வடிவில் தன்னைத்தானே பொதித்துக் கொண்டு ஒரு இலக்கிய செழுமைக்கு உட்பட்ட ஒழுங்கில் நம்மை ஆட்கொள்கின்றது. ஆன்மீக பெரியவர்கள் இறைவனோடு ஒன்றிய நிலையில் பேசிய அனைத்து சொல்லும் மந்திரங்களாக, பதிகங்களாக அமையப்பட்டிருக்கிற மாயம் வடிவத்தை தாண்டி அதில் அமைந்திருக்கிற கருவை, கருணையை, காருண்யத்தை நமக்கு நினைவு கூறுகிறது. அந்த கவிதையில் பொதிந்திருக்கிற உண்மையை மட்டுமே அவர்கள் கவனத்தில் கொண்டதனால் வடிவம் 2ஆம் பட்சமாக மாறியது. அதையும் கடந்து அது ஒரு ஒழுங்குக்கு உட்பட்ட பொழுது, அது பண்ணோடு பாடப்பெறுகிற பொழுது தன்னைத்தானே அது ஒரு ஒழுக்க நிலைப்பாட்டிற்கு வழிவகுத்துக் கொள்கிறது. அதற்குத்தான் எதுகை, மோனை, இயல்பு, இசை, சீர் ஆகிய இலக்கண குறிப்புகள்.
எப்படி ஒரு மோட்டார் வாகனத்தை இயக்குகிற ஓட்டுநர் மிக எளிதாக 1ஆம் கியரிலிருந்து 2ஆம் கியருக்கும் 2ஆவதிலிருந்து 3க்கும் கால் அசைவுக்கு ஏற்ப மாற்றுகிறாரோ அதுபோல பாடி பாடி பழகியவர்களுக்கு பண்ணும் சொல்லும் செய்யலும் மிக எளிதாக அந்த வடிவத்திற்கு உள்ளாக வந்து நிலைநிறுத்திக் கொள்கின்றன. எனவே ஒரு செய்யுள் புனைவது என்பது இலக்கணத்தை மனதில் வைத்துக் கொண்டு செய்யப்பட வேண்டிய வீட்டு பாடம் அல்ல. சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்படுகிற ஆழ்மனத்தன்மையிலிருந்து வடிவத்திற்குள் வந்து அமர்ந்து கொள்கிற மொழியின் ஞான நிலை. இதற்கு வடிவம் முக்கியம் கிடையாது என்பதனை தமிழர் நிலத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற 5 வகை நிலங்களுக்கும் வெவ்வேறு கடவுள்கள், வெவ்வேறு தன்மையிலான மக்கள், வெவ்வேறு நில வகைகள், அங்கே கிடைக்கும் பொருள்கள், உபகரணங்கள் என்பவற்றை கருத்தில் கொண்டு பயன்பாட்டு அடிப்படையிலான இசைக்கருவிகளும் பண்பகைகளும் வகைப்படுத்தப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் தமிழர்கள் மிக பழைய பாரம்பரியமான இசைக்கருவிகளான யாழ், முழவு, குழல் ஆகியவை இயற்கையிலிருந்து கடன் வாங்கப்பெற்ற உபகரணங்களால் செய்யப்பட்டவை. இம்மூன்று இசைக்கருவிகளிலும் தமிழின் சிறப்பு ழகரம் வருவது வியக்கத்தகு உண்மை. Every music instrument is artificial, but every musician is original and distinctive. இசை கருவிகள் உருவாக்கப்படுகிறவை, இசை கலைஞர்கள் தனித்துவம் மிக்கவர்கள். இசையை பயன்பாட்டு தரத்திற்கு கொண்டு வர எந்த வகையான பாண்டித்யமும் மேதைத்தன்மையும் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். கால் வலிக்க, கை வலிக்க உழைக்கும் வயல்வெளி மக்களுக்கு வாய்ப்பாட்டு ஒரு வலி தீர்க்கும் மருந்து. வயலில் ஏட்டம் இறைக்கும் உழைப்பாளிக்கு தன் வலிக்கு தோல் கொடுக்கும் இன்னொரு தோழன் இசை. வடிவங்களில் சிக்கிக்கொள்ளாமல் உணர்வுகளின் பெருவெளியில் இருந்து ஒலிக்கிற எந்த பாடலும் இசைதான். அதனால்தான் முன்னமே நான் குறிப்பிட்டேன், தனக்கு ஏற்பட்ட வலியை, தான் உணர்ந்த காதலை, அனுபவத்தை, அனுபூதியை, தான் தரிசித்த இறைவனை தனக்கு தெரிந்த உயர்ந்த மொழியில் இசை வடிவில் பதிவு செய்ததை நாம் பாடல் என்று கொண்டாடினோம். அதற்கான ஒழுங்குமுறை பண் என்று ஆனது. சிலப்பதிகாரத்தில் 100க்கும் மேற்பட்ட பண்கள் குறித்து குறிப்புகள் நமக்கு பண்ணாராய்ச்சி வித்தகர் சுந்தரேசனார் அவர்களும் வைத்தியலிங்கனார் அவர்களும் இனம் காட்டுகிறார்கள். 4 பாடிய நற்றமிழ் பதிகங்களாக பாவ வழியில் நமக்கு கிடைக்கப் பெற்றதில் அத்தனைக்கும் ஒரு ஒழுங்குமுறையான பண் இருப்பதை நாம் அறிகின்றோம். இறைவனே இசை வடிவாக இருந்ததை அர்ச்சனை பாட்டே ஆகும் என்ற கூட்டிலும், ஏழிசையாய் இசைப்பயனாய் எம்முடைய தோழனுமாய் என்று சுந்தரர் இறைவனை இசை வடிவமாக தரிசித்ததையும் நாம் அறிவோம். ஒருபடி மேலே சென்று இறைவனிடம் காரைக்கால் அம்மையார், உனக்கு அருகே இருந்து இசை பாடுகிற தன்மையை எனக்கு கொடு என்று வேண்டி பெறுகிறார். ஞானசம்பந்தர் கூட கையில் தாளம் போட்டு பாடியதை பெருமான் கைவலிக்கும் என்று அறிந்து ஒற்றாலம் நீந்ததாக நாம் அறிகிறோம். இறைவன் வழங்கிய அந்த பொன்னாலான தாளத்திற்கு இறைவி இசை வழங்குகிறார். அவளுக்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகி என்ற வரலாறு பதிவு செய்கிறது. அசையாத பொருளாய் இறைவனும் அதில் அசையும் இசையாய் இறைவியும் இருப்பதை எண்ணி நாம் வியக்கின்றோம். ஒரு நல்ல பாட்டை ரசிப்பவரை கேளுங்கள், நான் அந்த பாட்டில் மெய் மறந்துட்டேன் என்பார்கள். ஒரு ரசிகன் மெய் மறக்கிறான், ஒரு பக்தன் மெய்யை துறக்கிறான். அவ்வப்போது நம்முடைய உடலில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு அவ்வப்போது கேட்கிற இசை பயனளிக்கிறது என்றால் அதனுடைய அடுத்த பரிமாணம் தான் பக்தி. உடலினும் ஒரு பொருளில் இருந்து நாம் விலகுவதுதான் பக்தியின் இலக்கு. இசை அதற்கான தொடக்க புள்ளியாக நமக்கு இருக்கிறது. மெய்மறத்தல் முதல் நிலை,
மெய்துரத்தல் இறுதி நிலை. இசைதான் இரண்டுக்கும் கோத்து வைக்கிற பாலமாக திகழ்கிறது. இறைவனோடு இணைவதற்கு இசை மிக மிக எளிதான வழியாக இருக்கிறது. அத்தகைய தன்மை கொண்ட இசை கச்சேரி வடிவங்களுக்கு ஆட்படுகிற பொழுது அதற்கு ஒரு வடிவம் தரப்படுகிறது. சரணம், பல்லவி, அனுபல்லவி என்ற ஒரு புதிய வடிவத்திற்கு கர்நாடக இசை தயாராகிறது. அந்த வைப்பு முறை சரணத்தில் தொடங்கி பல்லவியில் தொடர்ந்து அனுபல்லவியாக நீண்டு ராக மாளிகைகளாக ஆலாபனைகளாக கேட்போரை வசீகர வைக்கிற அந்த வடிவம் மேடைகளுக்கு புதுமையானதாகவும் ரசிப்பதற்கு உகந்ததாகவும் இருந்தது. தெலுங்கில் ராம கீர்த்தனைகளை இந்த வடிவை இயற்றிய தியாகராயர் பாடல்களுக்கு அவரை தொடர்ந்து வந்த அவருடைய சிஷ்யர் பிள்ளைகளின் பாடல்களும் தமிழகத்தின் கச்சேரி மேடைகளில் ஒளிவிட்டிருக்க தொடங்கிய காலகட்டத்தில் தான் தமிழ் இசைக்கு அதோடு போட்டி போடுகிற தன்மை உண்டா என்கிற ஒரு விவாதம் தொடங்குகிறது. நாம் ஒரு சுதந்திர இந்தியாவை கனவு காண தொடங்கிய போது நமக்கு இருந்த இன்னொரு முரண்பாடு என்னவென்றால், மொழி சார்ந்து நாம் கலையின் வடிவங்களை பிரித்து பார்க்க தொடங்கியது. என்னை பொறுத்த அளவில் அந்த பாகுபாடு ஒரு பாவச்செயல். ஒவ்வொரு மொழிக்கும் அதன் தொன்மை பொறுத்து அதன் கலை வடிவம் உயிர்ப்போடு உள்ளது. அதில் உயர்வு தாழ்வு பார்ப்பது பாவம். நம் தமிழுக்கு என்று ஒரு பாரம்பரியமும் பண்பாடும் உள்ளது. அதனை நாம் தான் மறந்தோம் அல்லது இடையே சில காலம் பயன்பாட்டில் இருந்து தள்ளி வைத்தோம். அப்படி ஒரு காலத்தில் வெறும் கீர்த்தனைகளை மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த மேடைகளில் தமிழுக்கு அந்த தகுதி உண்டு என்று கச்சேரிகளில் உச்சாணியில் கொம்பில் தமிழை ஏற்றி வைத்து அழகு பார்த்ததில் தமிழிசை மன்றங்களுக்கு பெரும் பங்கு. தமிழிசை இயக்கம் உச்சத்தில் இருந்த காலத்தில் சபை இசை கலைஞர்களுக்கும் புறவர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் கடுமையாக மோதிக்கொண்டிருந்த பொழுது சென்னை மியூசிக் அகாடமியில் ஆரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் 1941 நடந்த ஒரு மாநாட்டில் சங்கீதமும் சாகித்யமும் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார். அந்த உரையின் ஊடே அவர் சொன்னார், இசைத்துறையில் மொழி பூசலுக்கு சிறிதும் இடமில்லை, இது இசைக்கு எந்த நன்மையும் செய்யாது என்றார். ஏன் இந்த பிணக்கு அல்லது விவாதம் என்பதை அவரே அவருடைய கருத்தாக சொல்கிற பொழுது, பெரும்பாலான கச்சேரிகளில் இசைக்கலைஞர்கள் ராகம், தானம், பல்லவி என்ற அமைப்பில் உள்ள பாடல்களை பாடினார்களே தவிர கன்னிகள் வடிவத்தில் இருந்த தேவாரம், திருவாசகம், திருத்தாண்டகம், திருப்புகழ் போன்ற படைப்புகள் பல்லவி, அனுபல்லவி மற்றும் சரணம் கொண்ட கீர்த்தனைகளாக இல்லாமல் போனதாலேயே அவர்கள் பாடத் தவிர்த்தனர். கீர்த்தனைகளில் இருந்த சுவாரஸ்யம் கன்னிகள் வடிவத்தில் இருந்த தேவாரத்தில், திருவாசகத்தில் அவர்களுக்கு புலப்படவில்லை என்று ராமானுஜ ஐயங்கார் ஒரு குறிப்பை உணர்த்துகிறார். இந்த மிக நுட்பமான ஒரு வேறுபாட்டை அல்லது உண்மையை புரிந்து கொண்டால் நாம் விவாதங்களை தவிர்க்கலாம். விவாதத்தை தவிர்த்து வளர்ச்சிக்கான பாதையை மேற்கொள்ளலாம். எல்லா மொழியும் இசைக்கு ஏற்புடையதுதான். ஆனால் நமது வடிவங்களில் வனப்பில் சிக்கி தவிக்கிறோமோ அல்லது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையை காற்று வாகனத்தில் ஏற்றி நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கிறோமா என்பதுதான் இங்கே தேவை. தீப ஒளியின் சின்ன வெளிச்சத்தில் ஐயா போன்ற ஓதுவா மூர்த்திகள் தோளுடைய சிறியன் பாடுகிற பொழுது உமையொருபாகன் அதை மெய்மறந்து கேட்டிருப்பார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நெண்ணெறிக்கு உயிர்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்கிறது திருமுறை. கண்ணீர் மல்கி ஓதுவார் யாரோ அவரை தன்னுடைய பிள்ளையாக கருதுகிறான் இறைவன். மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும்
பொழுதில் நின் மௌன நிலை எய்திட நீ செயல் வேண்டும் என்று மகாகவி விண்ணப்பிக்கின்றார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என்று கண்ணதாசன் கசிந்து உருகுகின்றான். வனாந்தரத்தில் தன்னைத்தானே தேடிக்கொண்டிருக்கும் ஒரு அவலையின் குரலும், பாலைவனத்தில் தனக்குத்தானே துணையாக பாடிக்கொண்டு போகும் ஒரு பாடகனின் இசையும், கோவில் உள்மண்டபத்தில் இறைவனின் கருணையை நினைத்து நினைத்து உருகி பாடும் பண்ணோடு அமைந்த பாடலும், கிருஷ்ணனின் பாகவதத்தை ராம கீர்த்தனைகளை கச்சேரிகளில் பாடி மகிழும் இசை வல்லுநர்களுக்கும் இசை அனைத்தையும் பொதுவானதாக விளக்கி காற்று வெளியெங்கும் கற்கண்டு வெளியாக மாற்றுகிறது. வடிவத்தை தேடி போய் உண்மையை குறைத்து விடக்கூடாது. வடிவத்தில் இல்லை, அது உண்மையில் மெய்ஞான நிலையாக இசை வீட்டிருக்கிறது. அதனால்தான் நான் முன்னமே சொன்னேன், இசையும் இயற்கையும் இறைவனும் ஒன்று என்று. எப்படி இறைவனுக்கும் இயற்கைக்கும் இன்னதுதான் வடிவம், இன்னதுதான் உரியது, இன்னதுதான் பெயர் என்று அறிவித்து கூறுவது அறியாமையின் நீட்சியாக கம்பன் சொல்லுவானோ, அதுபோல இசைக்கு இன்னதுதான் உகந்த மொழி, இன்னதுதான் உகந்த வடிவம் என்பது இல்லை. பாடுவோர் நெஞ்சில் பாயும் ஒளியாக அது வீட்டிருக்கிறது. கேட்போர் நெஞ்சில் திகழும் மோன நிலையாக நிலை பெறுகிறது. ஆயினும் தமிழின் மரபும் பண்பாட்டு வேர்களும் நம்மை இன்னமும் மிக அருமையாக சொல்ல தூண்டுகிற ஒரு விஷயம், எந்த அளவிலும் எந்த மொழியும் இசைக்கு ஒவ்வாத மொழி இல்லை. தமிழ் இசை இயற்கையோடு ஒன்றிய மொழி என்பதால் அதற்கு இன்னமும் ஒரு படி மேலே உயர்ந்து இசைக்கு ஏதுவான மொழியாக தமிழ் இருக்கிறது. கன்றின் மொழியும் கன்னித் தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா என்று கண்ணதாசன் கூறுவான். இயற்கை பேசிய மொழியிலிருந்து வார்த்தைகளை வார்த்துக் கொண்டவர்கள் தமிழ் பெருங்குடி மக்கள். எனவே இயற்கைக்கு மிக நெருக்கமான எங்கள் தமிழ் இசை எந்நாளும் ஓங்கி வளர்ந்தது. பண் சுமந்த பாடலுக்கு பரிவட்டம் கட்டுகிற இந்த மேடையில் என்னையும் பேச அழைத்து இசைக்காக, மிக குறிப்பாக தமிழ் இசைக்காக தாங்கள் வாழ்நாளில் பெரும் பகுதியை ஒப்புக் கொடுத்த பெருமக்களுக்கு கௌரவம் செய்கிற வாய்ப்பை வழங்கிய தமிழிசை மன்றத்தை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் என் அன்பும் நன்றியும் மகிழ்ச்சியும். இசையின் வளர்ச்சி பண் என்ற நுட்பமான கருத்தின் வழியாக தமிழர் மரபில் தனித்துவமான உயரத்தை அடைந்தது. இயற்கையின் ஒளிகளை உணர்வுகளோடு இணைத்து தொகுத்த தமிழர் அவற்றை ஒழுங்குபடுத்தி பண் எனும் இசை அமைப்பாக உருவாக்கினார். பண் என்பது வெறும் ராகத்தின் முன்னோடி மட்டுமல்ல, அது நிலம், காலம், வாழ்வியல், வழிபாடு ஆகியவற்றோடு இணைந்த ஒரு இசை சிந்தனை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனும் 5 வகை நிலங்களுக்குரிய பண்கள் அந்தந்த நில மக்களின் மனநிலை, தொழில், இயற்கை சூழல் ஆகியவற்றை பிரதிபலித்தன. சங்க இலக்கியங்களில் தொடங்கி சிலப்பதிகாரம், தேவாரம், திவ்ய பிரபந்தம் வரை பண் பாடலுக்கு தாளமும் உயிரும் அளிக்கும் மையமாக விளங்கியுள்ளது. காலப்போக்கில் இசை பல புதிய வடிவங்களை எடுத்தாலும் பண் என்பது தமிழ் இசையின் அடித்தளமாக இருந்து மரபுக்கு நவீனத்திற்கும் இடையே பாலமாக இசையின் வளர்ச்சியை தாங்கி நிற்பது இன்றும் புலனாகிறது. அதன் அடிப்படையில் தமிழின் தொன்மைக்கும் மரபிற்கும் மறு உயிர் தர ஒரு நூற்றாண்டு காலமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பெரியவர்களின் கனவு மெய்ப்பாடுதான் இந்த தமிழிசை மன்றம். கடந்த 82 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் பயணத்தின் தமிழிசைக்காக, தமிழிசை ஆராய்ச்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நிகழ்த்தி வருகிற தமிழிசை மன்றம் ஓதுவா மூர்த்திகளை சிறப்பித்து பன்னிசை பேரறிஞர் என்று வழங்குவது மகிழ்ச்சிக்குரியது, போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. The era of internet, the information, the era of artificial intelligence has actually democratized the expertise. என்கிறார்கள் அறிஞர்கள்.
அதன் அடிப்படையில் சங்கீத விற்பனர்கள் தங்களுடைய அறிவை, பாண்டித்யத்தை எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவாக்குகிற இந்த காலம் பன்னிசை வளர்ச்சிக்கு பெரிதும் உகந்த காலம். இன்னாருக்கு இசை சொந்தம் என்கிற காலம் மாறியது. எப்படி இறைவன் ஒருவருக்கு சொந்தம் இல்லையோ அப்படி இசையும் ஒருவருக்கு சொந்தம் இல்லை. அதை அனைவருக்குமான பயன்பாட்டு பொருள், பக்குவ மருந்து, ஞான நிலை என்பதை உணர்ந்து நாம் பண் குறித்த ஆராய்ச்சிகளை இன்னும் விரிவுபடுத்தி பண் குறித்த செய்திகளையும் பாடல்களையும் பயிற்சியையும் அனைவருக்குமான தளத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது ஒரு மரபு புத்துணர்ச்சி வரும். ஒரு பண்பாடு புதிய கிளையாக பதியம் போட முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து, எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கியதில் பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். விருதாளர்களுக்கு விருதளித்ததில் நான் பெருமை கொண்டேன். இசை என்பது கேட்கப்படுவதற்கான ஒலி அல்ல,